சங்கரி மேடம் சொசைட்டியில் எவ்வளோ ஒரு முக்கியமான ஆள். அவங்க குடும்பத்தையே நேரில் மீட் பண்ணி கொலை மிரட்டல் விட்டுருக்கீங்க. அவங்க உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சார், இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணும்னாலும் யார் மேலே வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சார். அதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. ஆனால் ஆதாரம்னு ஒன்று வேணும்ல. நான் அவங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டதா சொல்கிறாங்கல்ல, என்ன ஆதாரம் இருக்குது? சும்மா அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எங்கள் நேரத்தை ஏன் சார் வீணடிக்கிறீங்க? ரங்கநாதா, சும்மா வாய் வார்த்தையை வச்சு விசாரிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் இடியட் கிடையாது. நீங்கள் இப்படியெல்லாம் கேட்பீங்கன்னு தான் அந்த கோவிலோட சிசிடிவி ஃபுட்டேஜை எவிடன்ஸாக கொடுத்துருக்காங்க. நீ உன் குடும்பத்தோட போய் அவங்கள மிரட்டிட்டு வந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்போ என் கையில் இருக்கு. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவங்க எல்லாத்தையும் தெளிவாக பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க எங்களால் அந்த குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராது, அப்படி வந்தா அதுக்கு நாங்களே பொறுப்பேற்றுக்கிறோம்னு ரிட்டர்ன்ல எழுதி சைன் பண்ணிட்டு போங்க. அப்படியெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது சார். முடியாதுன்னா அந்த ஆதாரத்தை அடிப்படையாக வச்சு உங்களை நான் கைது பண்ண முடியும். பண்ணவா? சார், ஏதோ கோவத்துல அவங்களும் பேசிருப்பாங்க, நாங்களும் பேசிருப்போம். இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா வச்சு கைது அது இதுன்னு சொல்றதெல்லாம் முறையே இல்ல சார். நாங்க உங்களை கைது பண்ணணுங்கிறது எங்க இன்டென்ஷன் இல்ல. நீங்க மிரட்டியிருக்கீங்க, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் அதனால விசாரணை பண்ணி அவங்களுக்கு உங்களால எந்த ஆபத்தும் வராதுன்னு எழுதி வாங்குறேன், அவ்வளவுதான். சார், ஆதிசங்கரிக்கு இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்க சார். அவங்களால கூட அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரலாம் சார். அதுக்கும் எங்க மேலதான் நடவடிக்கை எடுப்பீங்களா? என்ன சார் நியாயமே இல்லாத பேச்சா இருக்கு. இப்ப விஷயமே வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. நீங்கன்னு இல்ல, ஆதிசங்கரி மேடமுடைய தொழிலெதிரிங்க எல்லாருமே இந்த மாதிரி எழுதி கொடுத்து சைன் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த ஆதாரத்தோட சிக்கி இருக்கிற மெயின் அக்யூஸ்ட் நீங்க தான். அதனால முக்கியமா நீங்க தான் சைன் பண்ணி கொடுக்கணும். சைன் பண்ணி கொடுங்க. முடியாதுன்னு சொன்னா சட்டம் தன் கடமையை செய்யும். இதுக்கு மேல பேச்சுவார்த்தையே கிடையாது. என்ன ரங்கநாதன், எழுதி கொடுக்குறீங்களா இல்லைனா வேற மாதிரி நடவடிக்கை எடுக்கவா? பேப்பர் கொடுங்க சார், எழுதி கொடுக்குறேன். குட், கரெக்டாக எழுதிருக்கீங்க. எழுதியிருக்கிறபடி நடந்துக்கிட்டீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே சார், நாங்கள் வரோம். தேங்க்யூ சார். என்னடாடி பண்றது இப்போ? கரெக்டா அந்த ஆதிசங்கரி போலீஸ் மூலமா நமக்கு செக் வச்சிட்டா. போலீஸ் நம்ம கிட்ட எழுதி வாங்கிடுச்சு. நாம இப்ப எப்படி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம்? இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த போறோமா இல்ல அப்படியே விட்டுற போறோமா? எனக்கு நினைச்சு பார்த்தாலே நெஞ்சல அப்படியே பதறுதுப்பா. செழியன வேற ஒருத்தி சொந்த கொண்டாட போறான்னு நினைக்கும் போதே எனக்கு அப்படியே உசுரே போற மாதிரி இருக்கு. என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல டாடி. தியா, நீ எல்லாத்துக்கும் இப்படி டென்ஷன் ஆனா வாழ்க்கையில ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப என்ன நடந்து போச்சு? செழியனுக்கும் ரேஷ்மாவுக்கும் கல்யாணம் நடந்து போச்சா? இல்லல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பதற? நீ அவ்வளவுதான் உனக்கு அப்பா மேல இருக்கிற நம்பிக்கையா? சொல்லுதியா? உங்க அப்பா செத்தா போயிட்டேன், உயிரோட தானே இருக்கேன், நம்பிக்கை இழக்கலாமா? உனக்கு தெரியாத பல விஷயம் உங்க அம்மாவுக்கு என்ன பத்தி தெரியும். கேட்டுப்பாரு அவகிட்ட என்ன பத்தி. எத்தனை போலீஸு, எத்தனை கோர்ட்டு, எத்தனை எதிரிங்க, எல்லாத்தையும் தைரியமா நின்னு தில்லா ஜெயிச்சுதான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். அந்த கமிஷனர் கூப்பிட்டு எழுதி வாங்கிட்டா என்னால எதுவும் பண்ண முடியாதா? அவருக்கு நான் பயந்துருவேனா? உன் அப்பன் எவனுக்கும் பயந்ததா சரித்திரமே இல்லை. சாகுற வரைக்கும் பயம் தெரியாம வாழ்ந்துதான் சாவன்.
இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த செழியன்தான் உனக்கு புருஷனா வருவான். அத்தனை ஜென்மத்திலையும் 1000 எதிரிங்க உருவாகி வந்தாலும் அத்தனை பேரையும் உன் அப்ப உனக்காக எதிர்த்து நிப்பேன். ஐஸ்வர்யா, சொல்லுவோம் பொண்ணுக்கு அமைதியா இருக்கிறதுனால இந்த ரங்கநாதனோட ஆட்டம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காத. சும்மா உன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணுத்துக்கு உதவாக்கறன்னு உங்க அப்பாவை நினைச்சிட்டு இருக்காத. சிங்கொண்டி உன் அப்பா, ரேஷ்மான்னு இல்ல, வேற எந்த பொண்ணும் செழியனுக்கு பொண்டாட்டியா ஆயிட முடியாது. நீ தைரியமா இரு. இப்படி கண்ணை கசக்கிக்கிட்டு எங்களை அசிங்கப்படுத்தாத. இந்த போலீஸ் இல்ல, அந்த கடவுளே தடுத்தாலும் நம்ம மேல ஒரு சின்ன டவுட் கூட வராத அளவுக்கு எவிடன்ஸே இல்லாம ரேஷ்மாவை தீர்த்து கட்டுவேன். உன் அப்பனால முடியும் அது. போலீஸ் இல்ல, ஆர்மியே வந்தாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நான் அவனுக்கு கொடுக்குற டார்ச்சரை தாங்க முடியாம ஒரு கட்டத்துல செழியனே மனசு கேட்காம நம்மளால இன்னொரு பொண்ணு உயிர் போயிடக்கூடாதுன்னு ஆட்டோமேட்டிக்கா அவன் நம்ம கிட்ட வந்து சரண்டர் ஆகி உன் கழுத்துல தாலி கட்டுவான். இது நடக்கும். அப்படி நடக்கலன்னா நானே அந்த ஆதிசங்கரி குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணிட்டு என்னையும் அழிச்சுப்பேன். தியா, என்ன சுந்தர், ஏதோ தீவிர யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, எனக்கு தோன்ற சந்தேகம் கரெக்டா இல்லையான்னு டவுட்டா இருக்கு. நான் ஒன்னு கேக்குறேன், உங்களுக்கு அந்த டவுட் இருக்கான்னு கிளியர் பண்ணுங்க. என்ன டவுட்? இந்த செழியனுக்கும் காயத்ரிக்கும் நடுவுல ஏதோ ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்களாம் அந்த வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி டவுட்ஸ் எதுவும் உங்களுக்கு வந்திருக்கா? ஆமா சுந்தர், நீங்க சந்தேகப்படுறது கரெக்ட் தான். அப்படியா? செழியன் அவ லவ் பண்றாளோங்கிற சந்தேகம் அந்த வீட்ல இருக்கும்போது எனக்கு நிறைய தடவை வந்திருக்கு. அதனால நிறைய பிரச்சனையும் நடந்துச்சு. இப்ப உங்க பார்வைக்கும் அதே மாதிரி தெரியுதுன்னா கண்டிப்பா அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு தான் தோணுது. ஓ, இதெல்லாம் வேற நடக்குதா? கடைசியில் அந்த வேலைக்காரி அந்த ஆதிசங்கரியோட கோட்டைக்குள்ள புகுந்து ஆளணும்னு திட்டம் போடுறாளா?